அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். தமிழ்நாட்டின் டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் கம்மிங் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி இன் 2023. இந்த வீடியோல 50 டாப் பொறியியல் கல்லூரி பத்தி பார்க்க போறோம். இந்த காலேஜஸ் எல்லாமே ஹியூஜ் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பிக் பண்ற காலேஜ். சொல்ல போனோம்னா மினிமம் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நீங்க உள்ள போகணும்னா 160 கட் ஆஃப் மேல இருந்தால் நீங்க தமிழ்நாட்டோட டாப் 50 காலேஜஸ்க்குள்ள படிக்க முடியும். அதே சமயம் நீங்க ECE TNEA மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்கன்னா 145 கட் ஆஃப் மேல இருந்தாலும் இந்த டாப் 50 காலேஜஸ்க்குள்ள போக முடியும். இன்னுமே சொல்ல போனோம்னா இந்த 130 கட் ஆஃப் மேல வச்சிருந்தாலும் கூட மெக்கானிக்கல் மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நான் இப்ப சொல்ல போற இந்த டாப் 50 காலேஜ்ல கிடைக்கும். இந்த வருஷமும் எதிர்பார்க்கப்படுது. இந்த 50 கல்லூரிகள் மட்டும்தான் சிறந்த கல்லூரிகளா? மீதி இருக்கிற கல்லூரிகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ல போனா தமிழ்நாட்டில் 125ல இருந்து 150 கல்லூரிகள் சேர்றதுக்கு ஏதுவா இருக்கிற நல்ல கல்லூரிகளா பார்க்கப்படுது. அந்த 150 கல்லூரிகள் லிஸ்ட்டுமே அடுத்த கட்டமா வரப்போகுது. பார்ட் 1 வீடியோ 25 கல்லூரிகள் போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதை பார்த்துருந்தாங்க. இந்த வீடியோவும் நிறைய மாணவர்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அட் த சேம் டைம் லைக் பட்டனை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் லைக்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதனால பார்ட் 2 வீடியோ ரெடி பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் கொடுங்க. அப்போ அடுத்த கட்டமா பார்ட் 3 வீடியோவா இன்னும் ஒரு 25 கல்லூரிகள் லிஸ்ட் நம்ம கண்டிப்பா கொடுப்போம். நான் இப்ப சொல்ல போற கல்லூரிகள்ல 47 கல்லூரிகள் பக்கம் அட்டானமஸ்ங்க. இன்னும் அட்டானமஸ் ஆகாத கல்லூரிகள் கூடிய சீக்கிரம் அட்டானமஸும் ஆயிரும். எல்லாமே சிறந்த கல்லூரிகளா பார்க்கப்படுது. இந்த காலேஜஸ்க்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இமிடியேட்டா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா TNEA கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு ரெசிடென்ஸ் இருக்கிற வெளி மாநிலத்துல படிச்சிருந்த மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். வெளி மாநிலத்துல ரெசிடென்ஸ் இருக்கு, வெளி மாநிலத்துல படிச்சிருந்தாலும் அதர் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லிட்டு ஓவரால் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 சீட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு 50 சீட் இருக்கு. அதுக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கவுன்சிலிங் கோடோட கொடுக்க போறோம். இந்த காலேஜஸ் எதன் அடிப்படையில் எடுக்கப்படுறது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் கட் ஆஃப், ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ற காலேஜஸ். NIRF ரேங்கிங்ல வந்த ஒரு சில கல்லூரிகள் இருக்கு. அட்டானமஸ் ஆன ஒரு சில கல்லூரிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், சவுத் ஜோன், மதுரை ரீஜியன், அந்த கீழே சிவகாசி, இந்த ஜோன் மேல வந்து சேலம், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி எல்லா ரீஜியனையும் உள்ளடக்கிய காலேஜ் லிஸ்ட் இந்த 50 கல்லூரிகள். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி 25 காலேஜ் கொடுத்திருந்தோம். அது கூட சேர்த்து இன்னொரு 25 காலேஜ் ஆட் ஆக போகுது. ஆல்ரெடி கொடுத்த காலேஜஸ்க்கான லிஸ்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 25 காலேஜ் சேர்த்து 50 காலேஜ் பத்தியும் பார்த்தரலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த லிங்க் பிரஸ் பண்ணி நீங்க அதுல ஜாயின் ஆயிக்கலாம். அட் த சேம் டைம் பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் பசங்களுக்கு லான்ச் பண்ணி நம்ம ஆன்லைன்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 2499 இந்த கோர்ஸோட ஃபீஸ் பேமெண்ட். இதுக்கான பேட்ச் 2 வந்து அடுத்த கட்டமா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபீஸை பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் 2ல படிக்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரெஸ்யூம் பில்டிங், இந்த 3 கோர்ஸும் தனித்தனியா சர்டிபிகேஷன் கோர்ஸ். சொல்லி கொடுக்குறவங்க உங்களுக்கு மாஸ்டர் இன் டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் சொல்லி தர போறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ரெஸ்யூம் பில்டிங்கும் அதே மாதிரி அதுல மாஸ்டர்ஸ் பண்ணி கம்பெனில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கவங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. ஆன்லைன்ல நடக்கிற ப்ரோக்ராம். அது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடு லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து 50th ரேங்கிங் வரைக்கும் நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் கோட் வந்து 1. அடுத்த கட்டமா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 வந்து கவுன்சிலிங் கோட். இது செகண்டா நம்ம சொல்லப்படுது. தேர்டா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்றது பாரம்பரியம் மிக்க காலேஜ். அந்த ஜாஸ்தி பசங்க எடுக்கக்கூடிய கல்லூரிகள். இந்த ரேங்கிங் வந்து பார்த்தோம்னா கூடிய சீக்கிரம் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் கொடுக்கும்போது எது முன்னாடி எது பின்னாடி அப்படிங்கிற ரேங்கிங் நம்ம கொடுப்போம். இப்போ ஓவரால் காலேஜ் லிஸ்ட் நம்ம சொல்லிக்கிறோம். இது எல்லாமே ப்ரிஃபர்டு காலேஜஸ் தான். தேர்டா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1315 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 கவுன்சிலிங் கோட். தென் அதுக்கப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 4. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி GCT கோயம்புத்தூர் 2005 கவுன்சிலிங் கோடு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 5008 வந்து கவுன்சிலிங் கோடு. தென் அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 1399 கவுன்சிலிங் கோடு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2712 வந்து கவுன்சிலிங் கோடு. PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி 2399
9777 வந்து கவுன்சிலிங் கோட். நான் இப்ப சொன்ன இந்த 10ஆவதா இருக்கிற கல்லூரி மட்டும் தான் இன்னும் அட்டானமஸ் ஆகல. இதுக்கு மேல நான் சொன்ன 9 கல்லூரிகளும் அட்டானமஸ் வாங்கிய NIRF ரேங்கிங்ல வந்த கல்லூரிகள், the top most preferred campus by many students in தமிழ்நாடு. அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 கவுன்சிலிங் கோட், அட்டானமஸ் காலேஜ், NIRF ரேங்க்டு காலேஜ். இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே அட்டானமஸ்ல தான் வரும். REC ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1211 கவுன்சிலிங் கோடு. அதுக்கு அடுத்து கட்டமா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1113 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்து கட்டமா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722 கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்ததா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 2739 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 1432 கவுன்சிலிங் கோட். SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 1304 கவுன்சிலிங் கோட், சென்னையில இருக்க ஒரு கேம்பஸ். அதுக்கப்புறம் பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702 கவுன்சிலிங் கோட், இது வந்து சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் ரொயாலா ஐகேம் 1450 கவுன்சிலிங் கோட், இது ஒரு நான் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ற ஒரு காலேஜ், சென்னையில இருக்கிற ஒரு காலேஜுங்க. அதுக்கு அடுத்து கிட்டமா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711 கவுன்சிலிங் கோட், இது ஈரோட்ல இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317 கவுன்சிலிங் கோட், இதுவும் டாப் மோஸ்ட் காலேஜா பார்க்கப்படுது. தென் அதுக்கப்புறம் சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் 1324 கவுன்சிலிங் கோட், நெக்ஸ்ட் லெவல்ல பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 கவுன்சிலிங் கோட், இதுவும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா 26ல இருந்து இந்த வீடியோல இன்க்ளூட் ஆகிற விஷயங்கள். 26 தான் நம்ம சொல்றது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 2615 கவுன்சிலிங் கோட். தென் அதுக்கப்புறம் 27 மெப்கோ ஸ்லெங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி 4960, சிவகாசி ஜோன்ல இருக்க டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு அடுத்த கட்டமா அலகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தோம்னா 5901 கவுன்சிலிங் கோட், இது காரைக்குடி ஜோன்ல இருக்க டாப் காலேஜுங்க, இது ஒரு கவர்மெண்ட் காலேஜா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா 29 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 2618, சோனா வந்து டாப் மோஸ்ட் காலேஜ், சேலம் ஜோன்ல அதான் நம்பர் 1. அதுக்கு அடுத்த கட்டமா RMD இன்ஜினியரிங் காலேஜ் 1112 வந்து கவுன்சிலிங் கோட், இதுவும் டாப் காலேஜா பார்க்கப்படுது. 31st KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2764 கவுன்சிலிங் கோட். தென் இதுக்கு அடுத்த கட்டமா சவீதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216 கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்த கட்டமா GCE திருநெல்வேலி 4974 கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்த கட்டமா மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜ் 1309 கவுன்சிலிங் கோட், ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் ப்ரிஃபர் பண்றாங்க, சென்னை ஜோன்ல இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா பொள்ளாச்சியில் இருக்க டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706 வந்து கவுன்சிலிங் கோட், இதுவும் ஒரு டாப் காலேஜா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி சவுத் ஜோன், ஐ மீன் தூத்துக்குடி ரீஜியன்ல இருக்கிறவங்க ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ற ஒரு டாப் காலேஜ் 4962 வந்து கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்த கட்டமா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 1210 கவுன்சிலிங் கோட், இதுவும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 வந்து கவுன்சிலிங் கோட், இதுவும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ற ஒரு டாப் காலேஜா பார்க்கப்படுது, கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு கல்லூரி. தென் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு IRTT ஈரோடு இருந்தப்பட்ட காலேஜ் வந்து இப்ப GC ஈரோடு மாறி இருக்கு 2709 வந்து கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்த கட்டமா அப்புறம் SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் 1422 கவுன்சிலிங் கோட், இதுவும் ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்த கட்டமா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை GCE பர்கூர் 2603 கவுன்சிலிங் கோட். இதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1149 வந்து கவுன்சிலிங் கோட். கட்டமா RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1128 கவுன்சிலிங் கோட். TamilNadu இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1120 கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்த கட்டமா PSNA திண்டுக்கல் 5910 கவுன்சிலிங் கோட். சோ திண்டுக்கல்ல இருக்க ஒரு டாப் மோஸ்ட் காலேஜா பார்க்கப்படுது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்ரீ சக்தி 2727 கவுன்சிலிங் கோட், இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ். தென் இதுக்கப்புறம் VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் 2622 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் JPR இன்ஜினியரிங் காலேஜ் OMR சென்னை 1306 வந்து கவுன்சிலிங் கோட். தென் இதுக்கப்புறம் வேல்டெக் மல்டிடெக் 1118 வந்து கவுன்சிலிங் கோட், இது அடுத்தகட்டமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னுமே ஒரு சில டாப் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் தான் பார்க்கப்படுது. அண்ணா யூனிவர்சிட்டியில ரீஜனல் கேம்பஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, இதுலயும் வரதான். பட் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணல. அடுத்த 25 காலேஜஸ் வரும்போது அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி வீடியோஸ் கொடுப்போம். ஸோ இனிமே நீங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த VIT அமிர்தா இந்த மாதிரி காலேஜஸ் வரக்கான வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் அதெல்லாம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, சாஸ்திராவும் வந்திருக்காது, SRM வந்திருக்காது, ஐ மீன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எதுவுமே இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே TNEA கவுன்சிலிங் கீழே வர கல்லூரிகள் மட்டும் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இன்னுமே அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணல, அதெல்லாம் தனியா வேறொரு வீடியோல நான் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றேன் என்ன மாதிரியான கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னுமே ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய மாணவர்கள் எடுக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்பார்ட் ஃப்ரம் ரீஜனல்
ரீஜனல் கேம்பஸஸ் அப்படிங்கறத என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டாப் மோஸ்ட் 50 காலேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நான் கொடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு 25 காலேஜஸ் வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க அந்த விஷயத்தை தெரிவிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் எந்த காலேஜஸ் போலாம் அப்படிங்கறத நம்ம சைட்ல இருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் USDP. Thanks for watching. Have a good day and take care. Bye.